டிவோட்டி நேஷன் சேனல் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இது 2025ற்கான புத்தாண்டு கிரக பலன்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியினருக்குமே இந்த 2025 ஏதோ ஒரு வகையில் ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஒரு சில ராசிகள் பார்த்திங்கன்னா முதல் 4 மாதங்களுக்குள்ளார உங்களுக்கான பலன்களை நீங்கள் அறுவடை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்க போகிறீங்க. அவர்களுக்கு எல்லாமே அந்த 5வது மாதத்திலிருந்து கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள்ங்கிறது உருவாகுது. ஒரு சில முக்கியமான ராசிகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த முதல் 4 மாதங்கள் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. இதில் எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்கணும், அவர்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், யாருக்கெல்லாம் ராஜயோகங்கள், யாருக்கெல்லாம் நீசபங்க ராஜயோகங்கள்லாம் கிடைக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம பதிவில் விலாவாரியாக பார்க்க போகிறோம். எப்போதுமே இறைவன் ஒரு வாசல் மூடினால் மறுவாசல் கண்டிப்பாக வைப்பார். நீங்கள் இதற்கு முன்னாடி எத்தனையோ ராசி பலன்கள் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருப்பீங்க. இந்த புத்தாண்டு பலன்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது மனதில் நிறைய கவலைகள் உங்களுக்கு இருக்கலாம். நமக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போதே, நமக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்க போதே, என்ன பண்ண போதோ அப்படிங்கிற கவலைகள்லாம் இருக்கலாம். கவலைப்படாதீங்க. ஒரு சில கிரகங்கள் அது போன்ற சூழ்நிலைகளில் இருப்பவர்களுக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய காலம்ங்கிறது வரவே போகுது. சனி உங்களுக்கு நல்லா இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் குரு போன்ற முழு சுபர்கள் உங்களுக்கு நன்மை செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு. அது எந்த வகையில் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பகுதியை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது எல்லாத்திற்கும் மேலே உங்களுக்கான இலவச பொது பலன்கள் பற்றிய குறிப்பை இந்த ராசி பலன்களுடைய கடைசியில் நான் கொடுக்க போகிறேன். அது எண் கணித பலன்கள். திருப்பியும் சொல்லிடுறேன், நீங்கள் எனக்கு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய பிறந்த தேதியையும் உங்களுடைய பெயரையும் தான் நீங்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். எனக்கு பேரையும் நீங்கள் ஆங்கிலத்தில் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். தயவுசெய்து யாரும் ஜாதக கட்டத்தை ஃபோட்டோ எடுத்து அனுப்பாதீங்க. கீழே தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு நம்ம டிவோட்டி நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டேட் ஆஃப் பர்த்தையும் நேமையாக அனுப்பிச்சி விடுங்க. அதில் என்னென்ன பலன்கள் சொல்லுவேங்கிறது இந்த பகுதியின் இறுதியில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த 2025 ரொம்ப நல்ல விதமான பலன்களை தரப்போகுதுங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுவும் ஏப்ரல்லேருந்து தான். அந்த முதல் பகுதி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் போகும். நான் ஏன் ஆரம்பத்திலே உங்களுக்கு அந்த ஒரு குட் நியூஸை ஃபஸ்ட்டு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன்னா, இப்போ முதல் 3 மாதங்கள் அவ்வளோதாங்க புட்டுக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மோட்டிவேஷனே போயிடும். அதற்காக நான் பொய்யும் சொல்ல விரும்பலை. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், ஒரு கவனத்தோடு இருங்க. ஜென்மத்தில் சனி நிற்கிறார், அவர் எப்படி நன்மை செய்ய முடியும்? அதுவும் ஏப்ரல்லேருந்து ஜென்மத்துக்கே வந்துடுறார். இப்போ உங்களுடைய வால் பகுதியில் தான் இருக்கார். 12ஆம் வீட்டில் இருக்கிறது கூட பெரிதாக கெடுதல் எதுவும் பண்ணிடாது. உங்களுடைய ஜென்மத்தில் உங்களுடைய வீட்டுக்கே வரும்போது, அதுவும் முழு சுபரான குருவின் வீட்டிற்கு சனி வரும் பொழுது கொஞ்சம் நிறைய டிலேஸ் அண்ட் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் எல்லாமே கெடுதலாகவே நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. காரணம் என்னென்னா, குரு கேந்திரஸ்தானத்தில் இருப்பார், 4ஆம் வீட்டில் இருப்பார். அப்போ ஏதாவது ஒரு மனிதர்கள் சம்மந்தப்பட்டோ அந்நிய பாஷை பேசுபவர்களாலோ உங்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். இந்த விஷயத்தை நான் எப்படி சாதிக்க போகிறேன்னு தெரியலையே, ஐயோ மாட்டிக்கிட்டனே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. திடீர்னு உங்கள் லைஃப்பில் யாரோ ஒரு நபர் சம்மந்தப்பட்டோ சூழ்நிலைகள் சம்மந்தப்பட்டோ அந்த காட்சியை அப்படியே மாற்றும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். மொத்தமாக முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன், கடைசி நிமிஷத்தில் ஒரு யூட்டர்ன் போட வச்சு அல்லது ஒரு டக்குன்னு ஒரு கிராஸ் கட் பண்ண வச்சு நம்மளை காப்பாற்றிட்டார் இறைவன் நீங்கள் நினைப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் இந்த வருடத்தில் இருக்கும். ஆனால் பொதுவாகவே இந்த ஆண்டை பொறுத்தவரை நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ப்ளே பண்ணணும். நீங்கள் ரொம்ப நிதானித்து ப்ளே பண்ண வேண்டிய ஒரு வருடமாக இதை எடுத்துக்கோங்க. அதிகப்படியான முதலீடுகளை தவிர்த்துக்கோங்க. அகலக்கால் வைக்காதீங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து இறங்குங்க. நிறைய கடன் சிக்கல்களை உண்டாக்குவார். கிடைக்கிற இடத்துலலாம் நீங்கள் கடன் வாங்கிட்டு அவஸ்தைப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளில் போய் அந்த ட்ராப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வலையில் போய் சிக்கிக்காதீங்க. முடிந்தவரை சிக்கனமாக இருங்க. உங்களுடைய தேவை 100 ரூபானா 50 ரூபா கடன் வாங்குற மாதிரி பிளான்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஆண்டு உங்களை நீங்கள் வாங்குகிற கடன்னாலேயே சிரமத்திற்கு உள்ளாக வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்குறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் மிக சரியாக கணக்கு போட்டு உங்களுடைய தேவைக்கு பாதி வரைக்கும் மட்டும் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா தப்பிச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம்.
ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்க போது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு முன்ன பின்ன தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, குரு உங்களுடைய ராசி அதிபதியாகவே இருக்கிறதுனால குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. குருவுக்கான ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. திருச்செந்தூர், அதே மாதிரி திருவண்ணாமலை, இது போன்ற மிக சக்தி வாய்ந்த பீடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. எல்லாத்துக்கும் மேலே குருவுடைய ஜீவ சமாதிகள், அதாவது சித்தர் குருமகான்கள்லாம் இருக்காங்க இல்லையா, மகான் ராகவேந்தர் இருக்கார், ஷிரடி சாய்பாபா இருக்கார், கணக்கன்பட்டி சித்தர் இருக்காங்க, இவங்களுடைய இடங்களுக்கெல்லாம் விசிட் பண்ணிட்டு வாங்க. இந்த செகண்டு இந்த அறிவுரை உங்களுக்கு கிடைக்கிறதுனாலே அது குரு தான் உங்களுக்கு கொடுக்குறாரு. உங்களுடைய சிரமங்களை பெருமளவுக்கு கம்மி பண்ணுவதற்காகவே அந்த பலன்கள் உங்கள் காதில் விட செய்கிறாருங்கிறத முழுமையாக நம்புங்க. உங்கள் லைஃப்பில் பெருமளவுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் தலைக்கு வந்தது தலைப்பாக இட போச்சுங்கிற லெவலில் உங்களை காப்பாற்றுவார். குறிப்பாக ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போட்டுறாதீங்க. நீங்களே ஒரு பிரச்சனையில் இருப்பீங்க, இன்னொருத்தவங்களுக்கும் நீங்கள் போய் உதவி பண்ணுறேன்ட்டு போயிட்டு இன்னும் அதில் பாதாளத்தில் போய் விழுந்துடாதீங்க. ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்து எந்த ஒரு அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் சைன் பண்ணுங்கள். இறைவனுடைய அருளால் நீங்கள் மன நிம்மதியும் ஒரு ப்ரொடெக்ஷனும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இது அமையட்டும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த பலன்களில் நிறைய நன்மைக்குண்டான பலன்களும் இருந்திருக்கும். எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணுங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இதில் எல்லா காலகட்டங்கள்லையுமே நீங்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கான வழியை இறைவன் வைத்தே இருக்கிறார். அதை தான் நான் இந்த பகுதியின் ஆரம்பத்திலே நான் சொன்னேன். புத்தாண்டு பலன்கள் கொடுக்கும் பொழுது ஒரு வாசல் மூடினாலும் மறுவாசல் இறைவன் உங்களுக்காக வைத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒருவருடைய பெயர் ஸ்ட்ராங்காக அமைவதும் அவருக்கான வழியை காண்பிக்கும், பிரச்சனைகளில் இருந்து தீர்வை நோக்கி அவரை அழைத்து போகும். ஆனால் அதற்கான வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைச்சிருதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. யாருக்கெல்லாம் குரு அருளும், யாருக்கெல்லாம் குலதெய்வத்தின் அருளும் இருக்குதோ அவர்களுக்கு அவங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் சரிபார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இப்போ இந்த செகண்டு எத்தனையோ கோடி மக்கள் வேறு வேறு சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த செகண்ட் இதோட நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்கன்னாலே குருவனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இப்போ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கான பெயர் சரியாக அமைஞ்சிருந்துச்சுன்னா கிரக நிலைகளை பற்றி கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது என்னுடைய கிளைண்ட்ஸோடைய ஃபீட்பேக் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கும்போது நீங்களே புரிந்து கொள்ளலாம். ஸோ கிரக நிலைகளையும் தாண்டி உங்களுக்கு நன்மைகளை உங்களுடைய பெயர் கொண்டு கொடுக்கும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம டிவோட்டி நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. அது எந்த அளவுக்கு பொருந்திருக்கு அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவலை நான் 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு நான் இதை இலவசமாகவே அனுப்பி வைப்பதாக இருக்கேன். நேரம் போதாத காரணம், ஒரே காரணத்தினால தான் நான் 3 நாட்கள் நான் டைம் கேட்குறேன், கால அவகாசம் கேட்குறேன். கண்டிப்பாக நான் அனுப்பி வைப்பேன். அது கேட்டுட்டு மேற்கொண்டு நீங்கள் முடிவெடுக்கலாம், பொருந்திருக்கா பொருந்தலையா. இப்போ உங்களுடைய பிறந்த தேதி என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு, பிறந்த தேதியின் கூட்டு எண் என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு, உங்கள் பெயர் எண் என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத எல்லாமே நீங்கள் இலவசமாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி அதுலேருந்து நீங்கள் விடுபடணும், கிரக சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யலாங்கிறதெல்லாம் நான் இந்த பகுதியில் நான் இலவசமாக பதிவு பண்ணி அனுப்புகிறதா இருக்கேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு மாத்திரமே 3 நாட்களுக்குள்ளார நான் அந்த பலன்களை கொடுப்பதாக இருக்கேன். ரெண்டாவது, யாராச்சும் வியாபாரம் செய்பவர்களாக இருக்கலாம் நீங்கள், அல்லது உங்களுடைய குழந்தைக்கு இப்போ தான் நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்கன்னு வைங்க, உங்கள் குழந்தையோடைய பெயரை நீங்கள் குறிப்பிட்டு அனுப்பலாம் உங்கள் பிறந்த தேதியோட. ஒரு சில பேர் வியாபாரிகள் வியாபாரம் செய்துட்டு இருக்கீங்க, வியாபாரம் டல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய வியாபார பெயரையும் உங்கள் பிறந்த தேதியும் உங்கள் பெயரையும் குறிப்பிட்டு அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் வியாபார பெயருமே எந்த அளவுக்கு பொருந்திருக்கா அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவலெல்லாம் நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். அப்படி நான் அனுப்பும் பொழுது உங்களுக்கான எல்லா விஷயங்களும் தெளிவாக புரியும். உங்கள் பெயர் மாறும் பொழுது அது எந்த அளவுக்கு வெற்றியை தருதுங்கிறது என்னுடைய கிளைண்ட்ஸோடைய ஃபீட்பேக்கை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு புரியும். அதன் மூலமாக நீங்கள் பயன்பெறலாம்.